ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். தேர்தலின் போது இடதுசாரிகளுக்கு உரிய அங்கீகாரம் தர திமுக மறுத்துடுச்சு அப்படின்னு சிபிஎம் முன்னாள் மாநில செயலர் கே பாலகிருஷ்ணன் தெரிவிச்சிருக்காரு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது காணலாம். அமையப்போகும் திமுக ஆட்சி எப்படி இருக்கும்ன்றது கேள்விக்குறிதான். மாற்ற வேண்டுன்ற மிகப்பெரிய எழுச்சி அரசியல் புரிந்துணர்வு இளைஞர்கள்கிட்ட ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு வரவேற்கத்தக்கது அப்படின்னும் பாராட்டுக்குரியது அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. சிபிஎம் முன்னாள் மாநில செயலர் கே பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க. அப்போது அவர் கூறியது, இந்த தேர்தலில் கருத்து கணிப்புகள் பல சொல்லப்பட்டிருந்தாலும் மத சார்பற்ற கூட்டணி குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்று திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும். திமுகவுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அதே சமயம் வருங்காலத்துல திமுக எப்படிப்பட்ட கொள்கையை கடைபிடிக்க போகுதுன்றதை பொறுத்துதான் பார்க்கணும் அப்படின்ற அவசியம் ஏற்பட்டிருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு குறைந்தது 6 இடங்களாவது கொடுங்க அப்படின்னு நாங்க சொல்லி கேட்டோம். எவ்வளவோ வற்புறுத்தியும் திமுக அதனை கொடுக்கல. இடதுசாரிகளுக்கு உரிய அங்கீகாரம் தருவதற்கு திமுக மறுத்துட்டுன்றதுதான் உண்மை. ஆனாலும் கூட பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இடம் அழிச்சிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் நாங்க இன்னும் திமுகவோட கூட்டணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசி வரை பாஜகவை எதிர்க்க நாங்க போராட இருக்கோம். வெற்றி பெறுகிற இந்த ஆட்சியில எப்படிப்பட்ட ஆட்சி அமைய போகிறது என்றது கேள்விக்குறியாதான் இருக்கு. இளைஞர்கள் மத்தியில இன்றைக்கும் ஒரு கொந்தளிப்பான சூழல் ஏற்பட்டிருக்கு. அவர்களை பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்ட்டு கோரிக்கை நீண்ட நாட்களா நிலவி வந்தாலும் அந்த கோரிக்கையை திமுக அரசு நிறைவேற்ற தவறிட்டாங்க. வேலை வாய்ப்பு திண்டாட்டத்தை நீக்க அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் இப்ப வரை மேற்கொள்ளல. இரட்டை இலக்கத்துல பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்குன்னு சொல்லக்கூடிய அவங்க அதற்கு அடிப்படை காரணமான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் உழைப்பாளிகளுக்கு என்ன கொடுக்கிறது என்றுதான் பெரிய கேள்விக்குறி. வேறு எந்த தேர்தல்களையும் விட இந்த தேர்தல்களில் இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்குன்றத நம்மளால பார்க்க முடியுது. வழக்கமா தேர்தல் நடக்கக்கூடிய நாட்கள்ல இளைஞர்கள் வேற எங்கேயாவது இருப்பாங்க. ஆனா இந்த முறை ஒரு மாற்றம் வேணும் அப்படின்ற அரசியல் புரிதல் ஏற்பட்டு வாக்களிக்க வந்திருக்காங்க. இப்படி இளைஞர்கள் மத்தியில ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் புரிதல் பாராட்டக்குரியது, வரவேற்கத்தக்கது அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.